ஹே गाइस எல்லாத்துக்கும் ஒரு பெரிய காய் முக்கியமா பெட்டர்மெண்ட்ஸ்க்கு நீங்க பாத்துட்டு இருக்க ஜேம்ஸ் ஸ்குவாட். நான் உங்கள் தினேஷ். பென்டன் எந்த அளவுக்கு சூப்பர் ஹீரோன்னு சொல்லிட்டு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி காதல் மன்னன் பென்னை பத்தி உங்களுக்கு தெரியுமா? பென்டன் ஃபேன் எல்லாத்துக்கும் வர பேசாமா இந்த வீடியோ ஃபுல்லா பென்டனோட லவ் லைஃப் பத்தி தான் எக்ஸ்பிளேஷன் பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி ஓகே, இனிமேட்டு பென்டனோட காதல் கதையை பத்தி பார்க்கலாம். அதாவது பென்டன் கிளாசிக் பென் உல்ஃப்ங்கிற எபிசோட்ல தான் பென்டனுக்கு முதல்ல காதலானது வந்திருக்கும். அதாவது ஒரு பொண்ணு மேல கிரஷ் வந்திருக்கும். அது யாருன்னா நம்ம காய் கிரீன் தான். இவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணதே பென் உல்ஃப் அப்படிங்கிற எபிசோட்ல தான். பார்த்த அடுத்த நிமிஷமே பென்னோ காதல் மயக்கத்துல விழுந்திருப்பாரு காய் கிரீன் மேல. எல்லாரும் ஃபர்ஸ்ட் லவ் இஸ் தி பெஸ்ட் லவ்னு சொல்லுவாங்க இல்லையா? அது நம்ம பென்னுக்கு ரொம்பவே பொருந்தும். ஏன்னா பென்டனோட ஃபியூச்சர் வெர்ஷன் வந்து காய்கறினா கல்யாணம் ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ரெண்டு விஷயத்துக்கும் இடைப்பட்ட காலத்துல வந்தவங்க தான் ஜூலி. ஆக்சுவலா உண்மையா சொல்லணும்னா இந்த கேரக்டரா பென்டன் ஃபேன் எல்லாத்துக்குமே பிடிக்கும், இன்க்ளூடிங் மீ. பென்டன் ஃபேன் நிறைய பேர் நினைச்சது என்னன்னா பென்னும் ஜூலியும் தான் ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. பென்டன் ஆம்னிவர்ஸ்ல திரும்பி காயை கொண்டு வந்திருப்பாங்க. பென்டன் ஆம்னிவர்ஸ்ல காய்கறினை கொண்டு வந்தது பர்சனலா எனக்கு பிடிக்கலன்னே சொல்லணும். இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையிலயும் ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அவங்க பேர் தான் எலினா. பென்னுக்கு சம்திங் 12 வயசு நினைக்கிறேன். பிளம்பர் ஏஜென்சில இருக்கும்போது பென் வந்து பிளம்பர் ஏஜென்ட்ஸ் கூட எல்லாம் பழகும் போது நம்ம எலினாவும் பழக்கமா இருந்திருப்பாங்க. பிளம்பர் ஏஜென்ட்டோட பொண்ணு தான் எலினா. நம்ம பென்னு மேல அளவு கடந்த அன்பும் வச்சிருந்திருப்பாங்க. என்னமோ தெரியல, பென்னுக்கு மேல இருந்து அளவு கடந்த அன்பாலேயே பென்னையே கொல்ல வந்திருப்பாங்க. ஆனா அந்த குறுக்க கௌசிக் வந்தாங்கிற மாதிரி ஜூலி வந்து பென்னை காப்பாத்தி விட்டு இருந்திருப்பாங்க. இந்த கேரக்டர் பென்டன் ஏலியன் ஃபார்ம்ங்கிற ஒரு படத்துலயும் அப்புறம் பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ்ல ஏலியன்ஸ் ரிட்டர்ன் நினைக்கிறேன் அந்த எபிசோட்ல பாத்துருப்பீங்க. அதை தாண்டி இந்த கேரக்டர் வேற எந்த எபிசோட்லயும் காட்டலங்கிறதா உண்மை. அப்புறம் பென்டன் போற போக்குல ஒரு காதல் ஒன்று பண்ணியிருந்திருப்பாரு. ஜெனிஃபர்ங்கிற ஒரு கேரக்டரை புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ஜெனிஃபர் யாருன்னு பாத்தீங்கன்னா பென்டன் யூனிவர்ஸ்ல ஒரு பெரிய செலிபிரிட்டி. பட் இந்த ஃபேமஸ் போதாம பென்டனை லவ் பண்ணா இன்னும் ஃபேமஸ் ஆயிடலாங்கிற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி பென்னுக்கு இவங்க மேல லவ்லாம் கிடையாது, லைட்டா கிரஷ் மட்டும் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் பெருசா டெவலப்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் நடுவுல பென் வந்து ஒரு சின்ன டேட் ஒன்று பண்ணியிருந்திருப்பாரு. அவங்க தான் எமிலி. யாராவது புதுசா அப்படின்னு சொல்லி தான் கேட்காதீங்க. இந்த கேரக்டருமே பென்டன் யூனிவர்ஸ்ல ஒரு கேரக்டர் தான். ஏன் இவங்களை யாருக்குமே பெருசா தெரியலனா பென்டன் அல்டிமேட் ஏலியன்ஸ்ல ஒரே ஒரு எபிசோட்ல மட்டும் தான் காட்டியிருப்பாங்க. அதான் ஃபர்ஸ்டும் லாஸ்டும். இவங்க பாத்தீங்கன்னா கொன்னோட ஃப்ரெண்டு. ஆகலாம் பட்டது என்னன்னா நம்ம பென் வந்து இவங்க கூட டேட் போயிருந்திருப்பாரு. அந்த நேரம் பார்த்து பென்டன் ஹீரோ டைம் ஆனது வந்திருக்கும். அதனால ஏலியனா மாதிரி அந்த இடத்தோட்டு கிளம்பி இருந்திருப்பாரு. எந்த இடத்துலனா ஒரு டவர் மேல அனாமத்தா விட்டு போயிருந்திருப்பாங்க. அதுல இருந்து இவங்க பென் மேல செம கடுப்பா இருப்பாங்க. அதனாலே இவங்க ரெண்டு பேத்துக்கும் பிரேக்கப் ஆற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் ஒன்று காமிச்சிருப்பாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 எபிசோட் தான் காட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் எல்லாத்துக்குமே ஒரு ஆல் டைம் ஃபேவரட்டா இருப்பாங்க. யாரா அந்த செமையான கேரக்டர்னா நம்ம யூனிஸ் தான். ஒரு உண்மையை சொல்லனா பென்னுக்கும் யூனிஸ்க்கும் கெமிஸ்ட்ரி ஆனது ரொம்பவே நல்லா இருக்கும். அதாவது ஒரு பையன் ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பென்டன் உடனே ஒரு ஏலியனா மாறான வச்சீங்களேன். அந்த டைம்ல யாராச்சும் கூட இருந்தாங்கன்னா என்னடா இதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்தோட ஓடி இருந்திருப்பாங்க. பட் யூனிஸ் அப்படி கிடையாது. இந்த விஷயத்தை பத்தி கண்டிப்பா நீ அப்புறம் எக்ஸ்பிளேஷன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் கத்தல ஓடல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தோன்னே பென் ஃபிளாட் ஆனாலும் இல்லையோ நான் கண்டிப்பா ஃபிளாட் ஆயிட்டேன்னு சொல்லணும். அப்பா என்ன மாதிரி பொண்ணு அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே அது பொண்ணே இல்ல ரோபோட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் வேற எங்கேயும் பெருசா எக்ஸ்பிளேஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா பர்சனலா இந்த கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் காலப்போக்கில் நம்ம ஜூலி வந்து பென்ன போறா அப்படின்னு சொல்லிட்டு கைட்டி விட்டு போயிருந்திருப்பாங்க. ஆக்சுவலா இந்த ஒரு விஷயத்த நான் சொல்ல வரேன். யூனிஸ்க்கும் ஜூலிக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான். யூனிஸ் நம்ம பென்னுக்கு இந்த நம்ம இப்படிதான் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஜூலியோ நீ பண்ற குரங்கு தனத்துல நாளாக முடியாது போடா வேணா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பாங்க. ஆனா ஜூலி செயலி நாயா இருக்குன்னே சொல்லணும். ஏன்னா ஜூலியை பெருசா கேர் பண்ணாம நம்ம பென் வந்து சும்மா சொல்ல மாதிரி கேம் விளையாண்டு இருந்திருப்பாரு. இதனாலே பென்னை வந்து நம்ம ஜூலி கைட்டி விட்டு போயிருந்திருப்பாங்க. இது எப்பனா பென்னோட 16 வயசுல. இதுக்கப்புறமும் ஒரு பொண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாங்க, எஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இவங்க ஒரு ஏலியன் இருந்தாலும் இடத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவிலுமே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஆனது போயிட்டு தான் இருந்திருக்கும். பட் குறுக்க அந்த ஸ்பேனர் வந்தாங்கிற மாதிரி எல்லாத்தையும் குளறுபடியாக்கி நம்ம காய் கூட சேர்த்து வச்சிருப்பான். அதனாலே எஸ்டரும் நம்ம பென்னை விட்டு பிரிஞ்சு போயிருந்திருப்பாங்க. இவங்க எல்லாம் விட தூக்கி சாப்பிடுற மாதிரி பென்னுக்காக 2 பேர் சண்டே போட்டிருப்பாங்க. அதுல ஒருத்தவங்க தான் பிரின்சஸ் ஹட்டாயா. பட் நம்ம ஹட்டாயாக்கு ஆரம்பத்துல நம்ம பென்னை பார்த்தாலே ஆகாது. ஆனா பென்னு எப்ப புல்ஃபிராகா மாறினதை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாங்களோ அப்பயே பிரின்சஸ் ஹட்டாயா மட்டையா ஆயிட்டாங்கன்னு சொல்லணும். ஆனா பென்னு திரும்பி நார்மல் ஃபார்முக்கு மாறினா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கடைசி வரைக்கும் இவங்க பென்னை லவ் பண்றாங்களா இல்ல புல்ஃபிராக லவ் பண்றாங்களான்னு தெரியாமலே முடிஞ்சு போச்சு. அடுத்து இருக்குது பிரின்சஸ் லூமா. இவங்க தான் பென்டன் யூனிவர்ஸ்லயே ஒரு பெரிய கூத்து நடத்திருப்பாங்க. ஏன்னா பென்னுக்கும் இவங்களுக்கும் சுத்தமா சம்பந்தமே இருந்திருக்காது. ஆனா இவங்க ரெண்டு பேத்தையும் சம்பந்தப்படுத்தி விட்டது யாருன்னா நம்ம கெவின் தான். அப்போ கெவினை தான் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருந்திருப்பாங்க. பட் அங்கேருந்து கெவின் லெவன் தப்பிச்சு வந்திருப்பான். பென்னோ ஊரா மூட்டு சாண்டனா முதல்ல போய் வாய விடுவோம் இல்லையா? அப்படி கேட்க போனது இல்ல. கல்யாணம் பண்ணா பென்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு 4 கை இருந்தாலும் ஒத்த கையால நின்றுப்பாங்க லூமா பிரின்சஸ். அதுக்கப்புறம் லூமாவும் அவங்க அப்பாவும் 3 வருஷம் கழிச்சு ஒன்று வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் டார்லிங் சொல்லிட்டு போயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் போய்கிட்டு தான் இருக்குன்னு அந்த 3 வருஷம் முடிஞ்ச பாடு இல்ல. ஏன்னா அதுக்கப்புறம் புது எபிசோடோ புது சீரிஸோ வரவே இல்லை. இது ஒரு புரியாத புதிராவே இருக்கு. இதுக்கப்புறம் பென்னுக்கு ஒருத்தவங்க ரொம்பவே பிடிச்சி போய் கிரஷ் ஆனதுனா பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பென்டனோட மூவி சீரிஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்கு. அதுல ஆல்ரெடி எல்லா சீரிஸுமே அப்லோட் பண்ணிட்டோம். மூவியுமே அந்த வேலை அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இந்த வீடியோ மாதிரியே பென்டனை பத்தி நீங்க கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்க முடியாது. புது புது கண்டென்ட் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் ஆச்சும் போடுங்க. அப்பதான் அடுத்த வீடியோ போறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் வச்சிருக்கும். அது யாரா அப்படிப்பட்ட கேரக்டர்னா ட்ரூ ஸ்டார்டட் தான். இந்த எபிசோட்ல
பல பேர் பென்னை பார்த்து ஏன்டா இப்படி ஜொல்ல ஊத்தி சுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கற அளவுக்கு நடந்திருப்பான். ஏன்னா பென்னை விட வயசுல ரொம்பவே இவங்க மூத்தவங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா அவங்க ஒரு பையனுக்கு அம்மா, பென்னை விட ஒரு 2-3 வயசு கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பையனுக்கு அவங்க அம்மா. இருந்தாலும் அவங்கள சைட் அடிச்சிருந்திருப்பான். இந்த விஷயத்த நோட் பண்ண அந்த பையனே டியூட் இட்ஸ் மை மாம் சொல்லியிருப்பான். இருந்தாலும் பென்னு ஜொல்ல ஊத்திட்டு இருந்திருப்பான். அதை எல்லாருமே நம்ம நோட் பண்ணியிருந்திருப்போம். கடைசியில பென்னு எத்தனை பிளானட் போய் வந்தாலும் சரி, எத்தனை யூனிவர்ஸ் போய் வந்தாலும் சரி, கடைசி கட்டத்துல பார்த்தோம்னா பென்னோட ஒய்ஃப் காய்கிரீன் தான். இதை யாராலையுமே மாத்த முடியாது. ஆக்சுவலா நான் சொன்ன இது வரைக்குமே கிட்டத்தட்ட பென்னுக்கு 10 கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருப்பாங்க. ஒரு உண்மையை சொல்லணும்னா ஆக்சுவலா எனக்கு ரொம்பவே அசிங்கமா இருக்கு. ஏன்னா ஒரு தீவிரமான பென்டன் ஃபேனா இருந்து இது வரைக்குமே ஒரு மொட்டை பையனா இருந்துட்டேன். சரி ரைட்டு விடுங்க. பென்டனோட தீவிரமான ஃபேன் சொல்றதுக்கே ரொம்பவே அசிங்கமா இருக்கு. ஆனா இந்த ஜோனர் ஆனது உங்களுக்கு ரொம்பவே புதுசா இருந்திருக்கும். ஏன்னா பென்னை சூப்பர் ஹீரோ பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஆனா இந்த வீடியோல பென் வந்து எவ்வளவு பெரிய ஒரு லவர் பாய், பிளே பாய்னு சொல்லிட்டு தெளிவாவே எக்ஸ்பிளேஷன் பண்ணிருப்பேன். அண்ட் இந்த எக்ஸ்பிளேஷன் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அது கூடவே என்ன மாதிரி பென்டன் ஃபேனா இருந்து மொட்டை பையலா எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சோ அடுத்த நல்ல ஒரு வீடியோல பார்க்கும் வரை பை காய்ஸ்.